தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றது. திருக்குடும்ப திருவிழா என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு, அவருடைய தாய், அவருடைய தந்தை, அவருடைய தாய் மரியாள், அவருடைய தந்தை யோசேப்பு, இந்த மூவரும் சேர்ந்த அந்த குடும்பத்தை நாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாய் நாம் நினைத்து நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருக்குடும்ப திருவிழா. ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய பங்கிலே ஞானஸ்நான விழாவை, திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். திருமுழுக்கு என்று சொல்லுகிற பொழுது இந்த அருட்சாரத்தை பெற இருக்கிற குழந்தைகள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ஞான பெற்றோர்கள், இது ஒரு திருக்குடும்பத்தின் ஒரு அடையாளம். அந்த திருக்குடும்பத்தினுடைய அடையாளமாய் இன்றைக்கு நாம் குடும்பமாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம். தாய், தந்தை, ஞான பெற்றோர்கள், குழந்தைகள் என்று குடும்பமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே திருக்குடும்ப திருவிழா அன்றைக்கு இந்த திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுவது பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளிலே, இந்த அழகான ஒரு மாலை வேளையிலே பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். சத்தம் போட வேண்டாம். பூச ஆரம்பிச்சாச்சு. அவரவர் பெற்றோர்கள் அந்தந்த குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க. அந்த பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். இந்த பக்கம் கை குழந்தைகள் அழுகுறாங்கன்னா நான் அதை பொறுத்துக்கலாம். வளர்ந்த பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கண்டிக்கணும். நீங்கள் அவங்கள அருகிலே வைத்து பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, திருப்பலி முடிகிற வரைக்கும் தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்தால் போதும். இந்த பக்கம் நான் சொன்னது போல வேற யாரும் வர வேண்டாம். குழந்தைகளுடைய ஞானத்தாய்கிட்ட குழந்தையை கொடுத்து மற்றவங்களாம் இந்த பக்கம் வந்துருங்க, அவ்வளவுதான். அங்க கூட்டம் கூட வேண்டாம். திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு அந்த பக்கம் பார்க்கற பொழுது டென்ஷன் ஆகிற மாதிரி பண்ணாதீங்க. டென்ஷன் ஆகிட்டு என்னால் பூசை வைக்க முடியாது. பூசைன்றது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்ந்துதான் இந்த பூசை. திருப்பலிக்குரிய பலன் உங்களுக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். நான் உங்களுக்கு மட்டும் வைக்கல, எனக்காகவும் நான் வைக்கிறேன், என்னுடைய கருத்துக்களுக்காகவும் வைக்கிறேன். அதனால நான் பக்தியா இருக்கணும். நீங்க பக்தியா இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் பக்தியா விசுவாசத்தோடு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், தொந்தரவுகள் இல்லாமல் என்னை பூசைக்கு விடுங்க தயவு செஞ்சு. அதனால ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அமைதியா இருங்க. அமைதியாக இருந்து பக்தியா இருந்து ஜெபிங்க. இந்த ஞானஸ்நானம் பெற இருக்கிற குழந்தைகளுக்காக இந்த திருப்பலியை நாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக அந்த குழந்தைகள் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர வேண்டும், ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்காகவும், அந்த பிள்ளைகளை ஞான வழியில் நடத்த இருக்கிற ஞான பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே திரு மைக்கேல் அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்புக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் எம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 20 22 மற்றும் 24 28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை
அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 2 மற்றும் 21 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போலவே இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 41 - 52 வரை உள்ள இறை வசனங்கள். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர்.
விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் இருந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்பங்களின் விழா. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை, குட்டி திருச்சபை. இன்னைக்கு அகில உலக திருச்சபை அப்படின்னு நான் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பங்கும் அதில் அடங்கி இருக்கிறது. திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, திருச்சபை நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனால தான் திருச்சபை வளர்ச்சி அடைகிறது அப்படின்ற ஒரு அர்த்தம், அப்படின்ற ஒரு பொருள். இன்றைக்கு அப்படி அந்த குடும்பங்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது ஞானஸ்நானம், திருமுழுக்கு என்ற ஒரு அருட்சாதனத்தையும் நாம் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கிறோம். நம்ம ஊருக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படிதான் சொல்லணும். நம்ம ஊருக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். 30 பிள்ளைகள் இன்றைக்கு திருமுழுக்கு பெற போறாங்க. 30 பேர், சரியாக 30 பேர் திருமுழுக்கு பெற போகிறார்கள். நம்ம ஊர்ல திருமுழுக்கு பெறாதவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா அது ஒரு 70-80 பேர் இருக்கிறாங்க. என்றால் நான் எல்லாருடைய வீடுகளுக்கும் நான் வந்தேன், எல்லார் வீடுகளையும் சந்தித்தேன். எல்லார் வீட்டிலையும் யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள், பெறவில்லை அப்படின்லாம் நம்ம சந்தித்தோம். அதன் பிறகு நிறைய பேர் திருமுழுக்கு பெறாததால் நாம் என்ன செய்தோம், இன்றைக்கு இந்த நாளை குறிப்பிட்டோம். திருக்குடும்ப திருவிழா நாளிலே ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு நாம் இந்த நாளை குறிப்பிட்டு அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் அதில் ஏறக்குறைய பாதி பேர் சொல்லலாம், 30 பேர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக நீங்கள் விருப்பம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மகிழ்ச்சியோடு நாம் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு அப்படின்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன? அதற்கு முன்பாக அருட்சாதனங்கள் அப்படிங்கிறது ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபைக்கும் பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது புராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர்கள், பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதுல ஏதாவது 1-2 வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசங்கள் உண்டு? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னமா? சிலை வழிபாடு. நம்ம சிலை வழிபாடு செய்யறோமா? நாமளும் யாரும் சிலை வழிபாடுலாம் செய்யல. நாம சிலை வழிபாடு செய்யல, அது அவங்க சொல்லுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அது சொல்லுங்க. மாதா, அன்னை மரியாள், அதான் மிகப்பெரிய வித்தியாசங்கள்.
அன்னை மரியாளை நாம் கடவுளின் தாய் என்று அழைத்து அந்த மரியாதையை செலுத்தி வணங்குகிறோம். அவங்க இயேசு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை அன்னை மரியாதை என்ன சொல்லுவாங்க? சாதாரண ஒரு பெண் அப்படிதான் சொல்லுவாங்க. இயேசுவின் எடுத்த மற்ற பெண்ணை போல் அவங்களுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. அடுத்து வேற என்ன வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும்? அருட்சாதனங்கள் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். கத்தோலிக்க திருச்சபையில தான் அருட்சாதனங்கள் நம்ம கொண்டாடுறோம். எத்தனை அருட்சாதனங்கள் இருக்கு? 7 அருட்சாதனங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இது கடவுள் கொடுத்த அருட்சாதனங்கள். 7 அருட்சாதனங்கள்ல முதன்மையானது எது? ஃபர்ஸ்ட் எது? ஞானஸ்நானம். அப்படியே லைனா சொல்லுங்க. ஞானஸ்நானம், நற்கருணை, உறுதி பூசுதல், மூணாச்சு. அடுத்தது ஒப்புரவு. ஒப்புரவுன்னா என்ன? பாவ சங்கீர்த்தனம். அடுத்தது திருமணம். 5. அதுக்கு முன்னாடி ஒப்புரவுக்கு அப்புறம் நடுவில் இன்னொன்று இருக்கு, நோயில் பூசுதல். அதெல்லாம் யாரும் கொடுக்கறதே இல்லை. அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க. நோயில் பூசுதல் அப்படின்னா என்ன? அவஸ்தை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நோயில் பூசுதல் 5. அடுத்து 6 திருமணம், 7 விருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இன்னொரு முறை சொல்லுங்க. ஞானஸ்நானம், 2வது நற்கருணை, உறுதி பூசுதல், ஒப்புரவு அல்லது பாவ சங்கீர்த்தனம், 5வது நோயில் பூசுதல், அடுத்தது திருமணம், விருத்துவம் அப்படின்னு 7 அருட்சாதனங்கள். இது கடவுளுடைய திட்டம். இது கடவுள் கொடுத்தது. 7 அருட்சாதனங்களுக்கும் நமக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். சரிங்களா? கடவுளுடைய திட்டம் என்ன? ஏன் இந்த 7 அருட்சாதனங்கள்? இந்த 7 அருட்சாதனங்கள் வழியாக என்ன செய்கிறார் கடவுள்? இந்த 7 அருட்சாதனங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் மக்களோடு நெருங்கிய உறவு கொள்ளுகிறார். 1. 2வது, இந்த 7 அருட்சாதனங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது நமக்கு. ஆனால் மற்ற வழிபாடுகளிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை விட அருட்சாதனங்கள் வழியாக கிடைக்கப்பெறுகிற ஆசீர்வாதம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அருட்சாதனத்தினுடைய வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அருட்சாதனத்தினுடைய அருள் வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சாக்ரமெண்டல் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சாக்ரமெண்டல் கிரேஸ், சாக்ரமெண்ட்ஸ். 7 அருட்சாதனங்கள். அருட்சாதனங்கள்னா சாக்ரமெண்ட்ஸ் ஆங்கிலத்தில். அப்ப சாக்ரமெண்டல் கிரேஸ், அருட்சாதனத்தின் வழியாய் கிடைக்கிற அருள் வரங்கள். இது மற்ற வழிபாடுகளில் நாம் நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை விட சற்றே சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, இந்த அருட்சாதனங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அருள் வரங்கள் ஒரு மனிதனை மாற்றும் திறன் படைத்தது. நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறன் அருட்சாதனங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்களே. அவங்க மாறணும், இவங்க மாறணும், நான் மாறணும், என் மனசு மாறணும். இந்த மாற்றங்கள் எல்லாம் அருட்சாதனங்கள் வழியாக மட்டும்தான் கிடைக்கும் ஒழிய வேறு வழியில நமக்கு அது கிடைக்காது. இதுதான் அருட்சாதனங்கள். இந்த அருட்சாதனங்களை மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த அருட்சாதனத்தின் அருள் வரங்களை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் முழுமையான மனிதனை வாழ்வான். ஆண்டவருடைய அருட்சாதனத்தின் வரங்களோடு வாழ்கிற மனிதன் தான் ஒரு நிறைவுள்ள மனிதனாய் வாழ்வான், குறையில்லாத மனிதனாய் வாழ்வான். இப்ப கடவுள் என்ன செய்தார்? ஒரு திட்டம் போட்டார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை என்ன பண்ணணும்? இந்த அருட்சாதனங்களை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிளான் போட்டார். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை அருட்சாதனங்களை பெறணும். அதுக்கு தான் இந்த 7 அருட்சாதனங்கள். பிறந்த உடனேயே என்ன அருட்சாதனம் கொடுக்கணும் சொல்லுங்க? ஞானஸ்நானம். பிறந்த உடனேயே கொடுக்கணும். பிறந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளாக நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்நானம், திருமுழுக்கு, இந்த அருட்சாதனத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு அந்த அருட்சாதனத்தினுடைய வரங்கள் கிடைக்காது. அப்ப அப்படி கிடைக்காம போறதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் காரணம். அந்த பாவத்தை நீங்க கட்டிக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த அருட்சாதனத்தின் அருள் வரங்களை கிடைக்காமல் செய்யற பெற்றோர்கள் அந்த பாவத்தை கட்டிக்குவாங்க. பிறந்த உடனேயே ஞானஸ்நானம்.
அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு 10 வயசு முடிஞ்ச பிறகு என்ன அருட்சாதனம்? என்னது? புது நன்மை, நற்கருணை அப்படின்ற அருட்சாதனம் கொடுக்கிறோம். அருட்சாதனத்தை பெறுவதற்கு முன்பாக பாவ சங்கீர்த்தனமும் செய்வார்கள். அப்ப 2 அருட்சாதனம் இல்லையா? ஒப்புரவு என்ற அருட்சாதனத்தையும் நற்கருணை என்ற அருட்சாதனத்தையும் பெறுவீர்கள். அப்புறம் இன்னும் வயதிலே முதிர்ந்து ஞானத்திலே வளர்ந்து ஒரு 15-16 வயசு ஆகும் பொழுது உறுதி பூசுதல் என்ற இன்னொரு அருட்சாதனத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிற்பாடு ஒரு 25, 24, 25, 26 வயசுல என்னது? திருமணம். நம்ம ஊர்ல 15-16 வயசுல கூட கொடுத்துடுறீங்க, தப்பு. அந்த வயசுல உறுதி பூசல் கொடுக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்தந்த நேரத்துல அந்த அருட்சாதனங்களை பெறணும். 24, 25 வயசு, 26 வயசுல நீங்க என்ன அருட்சாதனத்தை பெறணும்? திருமணம். இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ரூல் வந்திருக்கு, கவனிச்சிங்களா? போன வாரம் ஒரு சட்ட மசோதாவை ஏற்ற போறார்கள். இதுவரைக்கும் பெண்ணுக்கு திருமண வயது 18, ஆணுக்கு 21 இதுவரைக்கும். இப்ப இந்த சட்டம் மேபி இந்த இப்போ ஏற்றிட்டாங்கன்னா, சட்டம் மாறிடுச்சுன்னா என்ன வரும்? பெண்ணுக்கு வயது 21, பையனுக்கு வயது 25 வயசு. நம்ம ஊர் மக்கள்லாம் ரொம்ப சோகமா ஆயிடுவாங்க. கவர்மெண்ட்ல விலை தான் ஏறுதுன்னா கல்யாணத்துக்கு வயசு ஏறுதே அப்படின்னு நினைச்சிருவாங்க. இது சட்டம். அந்தந்த வயசுல என்னென்ன செய்யணுமோ அதுதான். 25 வயசுல 26 வயசுல திருமணம் என்ற ஒரு அருட்சாதனம். அது இல்லை அப்படின்னா குருத்துவம் என்ற ஒரு அருட்சாதனம். சாமியார் ஆகிறதுக்கு என்ன வயசு தெரியுமா? எத்தனை வயசுல சாமியார் ஆகலாம்? 26 வயது முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ஆகணும். 25 வயசுலயே நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா ஆர்டினேஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. வயசு இருக்கு, அதுக்கான வயதுன்னு நிர்ணயம் பண்றது. 26 வயசுல தான் 26, 26க்கு மேல இருக்கணும் குருத்துவம். அதன் பிறகு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்ன அருட்சாதனம்? நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனம் சாகிறதுக்கு முன்னாடி. அப்ப பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை ஒரு மனிதன் அருட்சாதனங்களை பெற வேண்டும். அதுக்குரிய நேரத்துல அந்த முறையோடு அதை பெற வேண்டும். அப்போ ஒவ்வொரு அருட்சாதனங்களை பெறுகிற பொழுதும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அருட்சாதனத்தின் வரங்களை கொடுக்கிறார். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறார்? அருட்சாதனத்தின் வரங்களை கொடுக்கிறார். இந்த அருட்சாதனத்தின் வரங்கள் அதுதான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். நாங்கெல்லாம் வாழலையா சாமி கேட்கலாம். நாம நினைக்கிற வாழ்வு வேற, கடவுள் கொடுக்கிற வாழ்வு வேறு. நிலையான வாழ்வு, நிறைவான வாழ்வு, அதுதான் கடவுள் தருகிற வாழ்வு. சரிங்களா? அப்போ இந்த 7 அருட்சாதனங்கள் அவ்வளவு முக்கியமானது. ஆனா இன்றைக்கு நம்ம ஊர்ல நம்ம நிறைய பேர் இந்த அருட்சாதனங்களை பற்றி புரிந்து கொள்றதே கிடையாது. நிறைய பேர் ஞானஸ்நானம் வாங்கல, புதுநன்மை வாங்கல, உறுதி பூசுதல் வாங்கல, பாவ சங்கீர்த்தனம் செய்யறது இல்ல, நோயில் பூசுதல் சுத்தமா கிடையாது, திருமணம் அதுவும் கிடையாது, வீட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அருட்சாதனத்தை பெறுவது கிடையாது. அருட்சாதனங்களை பொதுவாக நம்ம ஊர்ல விலக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வேண்டான்ற மாதிரி நினைக்கிறீங்க, அது வேண்டான்ற மாதிரி நினைக்கிறீங்க, தவறு. அருட்சாதனங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறார். எவ்வளவு பணம் பொருள் வச்சிருந்தாலும், மாட மாளிகைகள் வச்சிருந்தாலும், அருட்சாதனத்தினுடைய வரங்கள் இல்லையே நம்மளால வாழ முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்ற அருட்சாதனம், இதுதான் முதல் அருட்சாதனம். துவக்க அருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அருட்சாதனங்களுக்கு பேர் என்னன்னா துவக்க அருட்சாதனங்கள். என்னென்ன? ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், நற்கருணை. இது 3க்கு என்ன பேரு? துவக்க அருட்சாதனங்கள். சொல்லுங்க, என்ன பேரு? இங்கிலீஷ்ல சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். துவக்க அருட்சாதனங்கள்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலேயே கொடுக்க வேண்டிய அருட்சாதனங்கள். புரியுதுங்களா? வாழ்வின் துவக்கத்துல கொடுக்கணும். 25 வயசுல ஞானஸ்நானம் வாங்குறது வரக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்வை துவக்கி வைக்கிற அருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்லலாம், துவக்க அருட்சாதனங்கள். அடுத்தது பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசல். இந்த 2த்துக்கு என்ன பேருன்னா குணமளிக்கும் திருவருட்சாதனங்கள். சொல்லுங்க, குணமளிக்கும் திருவருட்சாதனங்கள். என்ன குணப்படுத்தும்? பாவ சங்கீர்த்தனம் எதை குணப்படுத்தும்னா ஆன்மாவை குணப்படுத்தும். நோயில் பூசுதல் எதை குணப்படுத்தும்?
சரீரத்தை, உடலை குணப்படுத்தும், உடல் நோய்களை குணப்படுத்தும். புரியுதுங்களா? நம்முடைய உடல் வெறும் உடல் இல்ல, ஆன்மாவும் இந்த உடலும் கலந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. பாவ சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஆன்மாவை குணப்படுத்தும், நோயில் பூசுதல் உடல் நோய்களை குணப்படுத்தும். இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன பேர் சொன்னோம்? குணமளிக்கும் அருட்சாதனங்கள். சொல்லுங்க, என்ன பேரு? குணமளிக்கும் அருட்சாதனங்கள். திருமணம், குருத்துவம், இது ரெண்டுத்துக்கும் வாழ்வின் அருட்சாதனங்கள். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. வாழ்வின் அருட்சாதனங்கள். இரண்டு வேறுபட்ட வாழ்க்கை முறை. திருமணம் அப்படிங்கிறது ஒரு வகையான வாழ்க்கை முறை. குருத்துவம் என்பது இன்னொரு வகையான வாழ்க்கை முறை. அவ்வளவுதான். அவரவர் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டணும். அப்ப இது வாழ்வின் அருட்சாதனங்கள். அவ்வளவுதான். துவக்க அருட்சாதனமான ஞான ஸ்நானத்தை இன்றைக்கு 30 பேர் நம்முடைய ஊர்ல பெற போறாங்க. 30 பேர். இதை பற்றி நாம் சற்றே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானம்னா என்ன? ஞான ஸ்நானம்னா என்ன? என்ன செய்ய போறோம் இன்றைக்கு நாம? என்கிட்ட வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்க போறோம் அப்படின்னு தான் வரீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே பேர்லாம் வச்சுட்டீங்கல்ல, முன்னாடியே பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஞான ஸ்நானம் என்பது பேர் வைக்கிற சடங்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஞான ஸ்நானம் என்றது என்னது? பேர் வைக்கிற சடங்கு இல்லை. இது என்ன? அப்புறம் ஜென்ம பாவத்திலிருந்து குழந்தைகளை விடுவிக்கின்ற ஒரு அருட்சாதனம். பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்ப ஞான ஸ்நானம் அப்படின்னா என்ன? இந்த குழந்தைகளை எல்லாம் என்ன பாவத்திலிருந்து விடுவிக்க போறோம்? ஜென்ம பாவம். அது எப்ப வந்தது? அந்த ஜென்ம பாவம் யார் மூலமா வந்தது? ஆதி பெற்றோர்கள். யார் அது? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினுடைய விளைவாக இந்த மனுக்குலம் முழுவதும் ஜென்ம பாவத்தை கட்டி கொண்டது. அதனால்தான் குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிறக்கிற குழந்தை ஜென்ம பாவத்தோடு பிறக்குது. அப்ப என்ன பண்ணணும்? உடனடியாக நாம் என்ன செய்யணும்? திருமுழுக்கு கொடுத்து அந்த குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும், மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்பதான் அது கடவுளுடைய பிள்ளையாக முழுசா மாறும். அதனால் இன்றைக்கு ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த குழந்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் ஜென்ம பாவத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றப் போகிறார். ஞான ஸ்நான சடங்குலாம் நடக்கும்போது கவனிங்க. ஒவ்வொரு ஜபத்தையும் நான் சொல்லும்போது கவனிங்க. அதுல ஒரு ஜபம் பேய் ஓட்டும் ஜபம் ஒண்ணு இருக்கு. என்ன ஓட்டுற ஜபம்? அந்த ஜபம் சொன்ன உடனே என்ன பண்ணணும்? நீங்க எல்லாம் ஓடிடணுமா? பேய் தான் ஓட்டுறோம். ஏன் அந்த ஜபத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஜென்ம பாவத்தில் அந்த குழந்தை இருக்கிற பொழுது சாத்தான் ஆதாம் ஏவாளை யாரை ஏமாற்றியது? அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் இன்னும் இருக்கு. அந்த சாத்தானுடைய இந்த தீய எண்ணங்கள், தீயதெல்லாம் அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கு. அதனாலதான் அந்த ஜபத்தை சொல்லி அந்த சாத்தானின் பிடியிலிருந்து அந்த குழந்தைகளை விடுவித்து, ஜென்ம பாவத்திலிருந்து அந்த குழந்தைகளை விடுவித்து ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றார். இப்போ இதுல ஞான பெற்றோர்கள் கை தூங்க. ஞான பெற்றோர்கள்லாம் கை தூங்க. வந்திருக்கிற ஞான பெற்றோர்கள், சரி, உங்களுடைய கடமைகள் என்ன? என்ன கடமை உங்களுக்கு? அந்த குழந்தைய கையில வச்சிருந்துட்டு அதோட என்னோட விட்டுட்டு போறது உங்க கடமை கிடையாது. ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுதே ஃபாதர் கேட்பார், பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் பார்த்து கேட்பார். என்ன கேட்பாரு? இந்த குழந்தையை பக்தியிலும் விசுவாசத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர்க்க வேண்டிய கடமை உங்களது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்பார். அதாவது ஒரு சத்திய வாக்கு கேட்கிறான். ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு தலையாட்டியே ஏத்துக்கிறோம் அப்படின்னுவீங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கவனிக்கிறது கிடையாது. அந்த குழந்தை பக்தியா வளர்தான்னு பார்க்க மாட்டீங்க இல்லையா? அந்த குழந்தை ஒழுக்கமா வளர்தான்னு பார்க்க மாட்டீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம செய்யற கடமை நினைச்சுட்டு போயிடக்கூடாது. இது உங்களுடைய கடமை. இன்றைக்கு பெற்றோர்கள் கவனிங்க. பெற்றோர்கள், ஞான பெற்றோர்களே, இது உங்களுடைய கடமை. கையில வச்சிருக்கிற இந்த குழந்தையை பக்தியிலும் விசுவாசத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கடவுள் முன்னிலையில நீங்கள் என்ன சொல்றீங்க? உறுதிமொழியை கொடுக்கிறீர்கள். அந்த உறுதிமொழியை மீறுவது தவறு, பாவம்.
அது உங்களுடைய கடமை. அந்த பிள்ளைகளை கடைசி வரை, எத்தனை வயசு வரைக்கும் நீங்க அதை பார்த்துக்கணும்? அந்த குழந்தைகளை சொல்லுங்க, எத்தனை வயசு வரைக்கும் நீங்க அந்த இந்த கடமையை நீங்க செய்யணும்? ஒரு 4 வயசு, 5 வயசு, 10 வயசு, சாகர வரைக்கும், சாகர வரைக்கும் அது நம்முடைய கடமை பெற்றோர்களுக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து 50 வயசு ஆகுதுன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கும் நான் யாரு? நான் குழந்தை தான். இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பிள்ளை. இன்னைக்கு கூட என்னுடைய அப்பா அம்மா வந்து என்ன இப்படி வளர்க்கணும்? பக்தியில வளர்க்கணும், விசுவாசத்துல வளர்க்கணும், ஒழுக்கமா என்ன வளர்க்கணும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். நான் சாமியாரான பிறகு கூட எங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். ஆமா, லீவுக்கு நாங்க வந்து லீவுக்கு போறோம். லீவுக்கு வீட்டுல போனா சரி வீட்டுல கொஞ்ச நேரம் தூங்கலாமே காலையில. எங்க ஊர்ல டெய்லி காலையில 5:30 மணிக்கு பூசை, தினமும் 5:30 மணிக்கு பூசை, தினமும் காலையில 4:15 மணிக்கு ஊர்ல முதல் மணி அடிச்சிருவாங்க. 4:15 மணி அடிச்சு 4:15 அங்க மணி அடிச்ச உடனேயே எங்க அம்மா வந்து எழுப்பினே இருப்பாங்க, என்ன எழுந்திரி சாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா. நானும் சில சமயத்துல இன்னைக்கு போகல, கொஞ்ச நேரம் லீவுக்கு தானே வந்திருக்கிறோம், கொஞ்சம் தூங்குறனே அப்படின்னு இருந்தாலும் விட மாட்டாங்க, எழுப்பினே இருப்பாங்க. 2வது மணியும் அடிச்சிடும். 2வது மணி அடிச்சு இன்னும் சத்தமா எழுப்புவாங்க. அப்பயும் எழுந்திரிக்கலன்னா ஒரு கோல் எடுத்து வந்து போட்டு தான் எழுப்புவாங்க. இது நான் இப்ப சமீபத்துல கூட அடி வாங்கி இருக்கிறேன். எழுப்பி சாமியார் தானே நீ ஏஞ்சி பூசைக்கு போன்னு அனுப்பிவிடுவாங்க. ஒரு தாய்க்கு நான் இன்னைக்கும் நான் யாரு? என் மகன். நான் அதனால கோவப்படல. என் தாய்க்கு என்னை வந்து இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பக்தியா என்ன வளர்க்கணும், ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளர்க்கணும், அப்படி வளர்க்க இப்படிதான் வளர்க்கணும். உங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி வளருங்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏமா லேட்டா வரீங்கன்னா குழந்தை வரமாட்டான். ஒரு 2 வயசு குழந்தைய தூக்கி வர முடியாது, அவன் வரமாட்டான்றதுக்காக 1/2 மணி நேரம் லேட்டா வரலாமா? அப்ப நம்முடைய கடமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழந்தையை நம்ம கண்டித்து திருத்தி வளர்க்கணும். 2 வயசுல இப்படின்னா அவன் இன்னும் 4 வயசு ஆனா ரவுடி ஆயிடுவான் போல, என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது சாமி அப்படின்னு கை விரிச்சிருவாங்க போல. அப்படி கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளருங்கள், பக்தியில வளருங்கள், விசுவாசத்தோடு வளருங்கள், கடவுள் பக்தியோடு வளருங்க, தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளை வளருங்கள். இது உங்களுடைய கடமை. அப்ப பெற்றோருடைய கடமை, ஞான பெற்றோருடைய கடமை. அடுத்தது ஞானஸ்நானம் பண்ண கொடுக்கும் பொழுது ஃபாதர் வந்து எரிகிற மெழுகு திரியை கொடுப்பார். கவனமா பார்த்துட்டே இருங்க, இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம். எரிகிற மெழுகு திரியை கொடுப்பார். அதை கொடுத்து ஞான பெற்றோர்கள் 2 பேரும் சேர்ந்து பிடிப்போம். அவங்க கையில தான் கொடுப்போம். இன்னைக்கு கை குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் கையில் கொடுப்போம். பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க கையிலே கொடுத்துருவோம். கொடுத்து என்ன சொல்லுவார்? இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே இன்றைக்கு இந்த ஒளி ஏற்றி வைக்கப்படுகிறது. ஒளினா யாரு? கடவுள் தான். நானே உலகின் ஒளி, அது நம் ஆண்டவர், ஒளியான தேவன். இந்த ஒளியான தேவனை உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே இன்றைக்கு நாங்கள் ஏற்றி வைக்கிறோம். இந்த ஒளி இவர்கள் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இது உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்படுகிறது. புரியுதா நான் சொல்றது? அந்த குழந்தையுடைய உள்ளத்துல இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒளியை ஏற்றி வச்சிடுறார். இந்த ஒளி அணையாது காக்கும் பொருட்டு கடவுள் என்ன பண்றாரு? அந்த கடமையை, அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? பெற்றோர்கள், ஞான பெற்றோர்களிடத்தை ஒப்படைக்கிறார். இந்த குழந்தையுடைய உள்ளத்துல இன்றைக்கு ஏற்றப்படுகிற இந்த ஒளி கடைசி வரைக்கும் அணையாமல் நீங்க தான் பாத்துக்கணும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு மெழுகுத்திரி, எரிகிற மெழுகுத்திரி எடுத்துன்னு போவீங்க. எப்படி எடுத்துட்டு போவீங்க? எப்படி ஆட்டிட்டு எடுத்துட்டு போவீங்களா? அணைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அணையாது கொண்டு போகணும். அப்படிதானே கொண்டு போவீங்க. இல்ல ஏதாவது ஒரு கப்போ ஏதாவது போட்டு அந்த ஒளி அணையாம கொண்டு போறீங்க. அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய புயல் வீசும், நிறைய காத்தடிக்கும், சாத்தானுடைய தீய சக்திகள் எல்லாம் மேல வந்து மோதும். அதெல்லாம் அந்த மோதலிலே இந்த ஒளி அணையாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. அதன் பிறகு ஒரு வெள்ளை துணியை போத்துவாங்க. எல்லாரும் வெள்ளை கர்ச்சீஃப் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க. அந்த வெள்ளை துணி அடையாளம் எதனுடைய அடையாளம்? தூய்மையின் அடையாளம். இன்றைக்கு அந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே இந்த குழந்தைகள் எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்க. யாரை போல? வான தூதர்களை போல. இந்த தூய்மையையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த குழந்தைகளை இப்ப எப்படி தூய்மையாக மாற்றப்படுகிறார்களோ பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அதை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் கவனமா நீங்க கேட்டுட்டே வரணும். டைம் ஆனாலும் கேளுங்க. இதெல்லாம் கேட்காம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வாரமா கிளாஸ் வச்சிருக்கணும்.
இருந்தாலும் நான் இந்த பூசையிலே உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்ததாக இந்த குழந்தைகளுக்கு தைலம் பூசி அர்ச்சிப்பார்கள். இங்க கையில வச்சிருக்கிறோம் கிறிஸ்மா தைலம். ஆயத்த எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்கு. இரண்டாவது பூசப்படுகிற எண்ணெய்க்கு பேரு என்ன பேரு? கிறிஸ்மா தைலம். இந்த கிறிஸ்மா தைலம் பூசப்படுகிற பொழுது உங்களுடைய அந்த அவங்களுடைய நெஞ்சிலையும் அவங்களுடைய நெற்றியிலும் தலையிலும் சிலுவை அடையாளம் வரைகிறோம். ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். இது கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் தங்கும். இது அழிக்கப்படாது. இன்டெலிபிள் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிக்கப்பட முடியாத ஒரு அடையாளம். என்னது? அழிக்கப்பட முடியாத அடையாளம். இங்க ஞானஸ்நானம் வாங்கிட்டு நான் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போறேன், அங்கேயும் போய் ஞானஸ்நானம் வாங்கிக்கலாமா அப்படின்னா அவசியமே இல்லை. ஒரே ஞானஸ்நானம், அவ்வளவுதான். ஞானஸ்நானம் ஏதோ ஒரு ஊர்ல வாங்கிட்டேன், சர்டிபிகேட்ட காணாம போயிடுச்சு சாமி, இன்னொரு ஞானஸ்நானம் கொடுத்துடலாமா? முடியாது. அருட்சாதனங்கள், ஒரு சில அருட்சாதனங்கள் வாழ்வில் ஒரு முறைதான் பெற முடியும். ஒரே முறைதான் அந்த அருட்சாதனம். என்னென்னலாம்? ஞானஸ்நானம், உறுதி பூசுதல். வேற என்னெல்லாம் ஒரு முறை பெறக்கூடியது? குருத்துவம். வேற என்ன? திருமணம். ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? 2 தடவை 3 தடவை பண்ணிக்கலாம் நினைக்கக்கூடாது. ஒரே முறைதான். இந்த 4 அருட்சாதனங்கள் எத்தனை முறை? ஒரே முறை தான். வாழ்க்கையில் ஒரு முறை தான். இன்னொரு முறை 2வது 3வதுலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு பெறப்போகிற இந்த ஞானஸ்நானம் வாழ்நாள் முழுவதும் அழிக்கப்படாத ஒரு அடையாளமாக அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மனதிலே உள்வாங்கி இந்த குழந்தைகளை ஞானத்திலும், இன்றைக்கு நற்செய்தியில அழகாக வாசித்தோம். இயேசு ஆண்டவர் 12 வயசுல காணாமல் போறார். எங்க? எருசலேம் ஆலயத்துல. அவரை தேடி கண்டுபிடிச்சு 3 நாள் கழிச்சு கூட்டிட்டு வராங்க. அதன் பிறகு எத்தனாவது வயதில் அவர் தன்னுடைய பணியை துவங்கினார்? 30 வயதுல. 12 வயசுல நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 30 வயசு வரைக்கும் இயேசு எப்படி இருந்தார்? யாருக்கா தெரியுமா? பைபிள்ல சொல்லப்படல. ஆனால் ஒரு வரியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வசனம் என்ன சொல்றதுன்னா, இயேசு நாசரேத்தை அடைந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிந்து நடந்தார். எப்படி நடந்தார்? பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகள் எல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்தார். கடைசி வசனம். இயேசு எப்படி வளர்ந்தார் பாருங்க. ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். 4 பாயிண்ட் இதுல ரொம்ப கவனமா பார்க்கணும். இயேசு எப்படி வளர்ந்தார்? இயேசுவை அவருடைய தாய் தந்தை எப்படி வளர்த்தார்கள்? ஞானத்திலே மிகுந்தவராய் இயேசுவை வளர்த்தார்கள். இயேசு ஞானத்திலே மிகுந்து வளர்ந்தார். 2வது, உடல் வளர்ச்சியிலே மிகுந்து வளர்ந்தார். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்தார். 3வது, கடவுளுக்கு உகந்தவராய் வளர்ந்தார். 4வது என்னது? மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்தார். இது 4 தான். 4 factor growth அப்படின்னு சொல்லலாம். 4 நிலை வளர்ச்சி. ஒரு மனிதனுக்கு இந்த 4 நிலை வளர்ச்சி அவசியம். இதுல 1 குறைஞ்சாலும் அது முழுமையான வளர்ச்சி கிடையாது. ஞானத்துல வளர்றோம், ஆனா தெய்வ பக்தி இல்லைன்னா அது முழுமையான வளர்ச்சி இல்லை. ஞானத்துல இருக்கிறோம், அப்பப்போ நம்ம உடம்பு சரியில்லாம போயிடுறோம், உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னாலும் அது முழுமையான வளர்ச்சி இல்லை. கடவுளுக்கு பயந்து வாழறோம், ஆனா பக்கத்து வீட்டுல எல்லாம் அக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், அதுவும் முழு வளர்ச்சி இல்லை. இந்த 4 நிலை வளர்ச்சி. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னா ஞானத்தோடு வளருங்கள், நல்ல அறிவையூட்டி வளருங்கள், ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிக்க வையுங்க. 6வது 7வது படிக்கும் போதே சந்தைக்கு வாடான்னு கூட்டிட்டு போகாதீங்க. அந்த தவறை செய்யாதீர்கள். இந்த தலைமுறை மாறட்டும். இந்த பிள்ளைகளை நீங்க படிக்க வைங்க. கல்வி அறிவு வேண்டும், அதே மாதிரி இறை அறிவு வேண்டும், இறை ஞானம் வேண்டும், இந்த உலக ஞானம் வேண்டும், இறை ஞானம் வேண்டும். பைபிள் படிக்க வைங்க, பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுங்கள், தெய்வ பக்தியை ஊட்டுங்க, ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க, ஞானத்திலே வளருங்க. 2வது, உடல் வளர்ச்சி. பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுங்கள், சத்தான உணவு கொடுங்க, நேரத்தோடு உணவை கொடுங்க, ஆரோக்கியமா வளருங்க. நோய் நொடி இல்லாமல் வளர்வதற்கு ஆரோக்கியமான உணவை கொடுங்கள். பூசைக்கு வரும்போது தட்டுல போட்டு இங்க உட்கார வச்சு கொடுக்க கூடாது. மிக்சரு முறுக்கு அதெல்லாம் கையிலேயே கொடுத்து கூட்டின்னு வருது. எங்க? கோயிலுக்கு வரணும்.
கோயிலுக்கு வரும்போது ஞானத்தை, இறை ஞானத்தை கொடுக்கணும். பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சர்லாம் கூட்டு வரக்கூடாது. சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வீட்டில் தான் சாப்பிடணும், கோயிலில் சாப்பிடக்கூடாது. சொல்லிக் கொடுங்க. வீட்டில் நல்ல உணவை கொடுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க. குழந்தைகளை ஆரோக்கியமாய் வளருங்கள். மூணாவது, கடவுளுக்கு உகந்தவராய் வளர்க்கணும். கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாய் வளர்க்கணும். சில பிள்ளை கடவுளுக்கும் பயப்படாது, யாருக்கும் பயப்படாது, யாருக்கும் பயப்படுறது கிடையாது. நான் ஒரு குழந்தைய போது ஏய் அப்படின்னா அவன் என்ன ஏய் அப்படின்றான். இப்படிதான் வளர்றாங்க பிள்ளைகள், அப்படிதான் வளருது. தெய்வ பயமும் இல்லை, மனிதருக்கும் பயம் இல்லை. கடவுளுக்கு உகந்தவராய் வளரணும். இப்ப கடவுளுக்கு உகந்தவனான எப்படி வளர்க்கணும்? ஜெபம் சொல்லுங்க, குடும்ப ஜெபமால சொல்லுங்க, பூசைக்கு வாங்க. இப்ப உடலுக்கு என்ன உணவு வேணுமோ, உடலுக்கு நம்ம உணவு சாப்பிடறோம்ல, காலையில இட்லி, தோசை, மதியானம் சோறு, கறி குழம்பு, அப்புறம் ரசம், நைட்ல சப்பாத்தி, கறி குழம்பு, எல்லாம் 3 வேளையும் கறி குழம்பு. அதனால உடல் ஆரோக்கியமா வளரும். அது உடலுக்கு தேவையான உணவு. ஆன்மாவிற்கு என்ன உணவு? பூசை, நற்கருணை, அருட்சாதனங்கள், குடும்ப ஜெபம், கட்டளை ஜெபம், இவையெல்லாம் தான் ஆன்ம உணவு. அதை கொடுத்து நீங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளை வளருங்க. 4வது என்னது? மனிதருக்கு உகந்தவர்களை, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளை வளருங்கள். அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளா வளருங்க. அக்கறை வேணும், சமுதாய அக்கறை. சமுதாயத்தில் எல்லாருடையும் பழகணும், உறவுகளோடு வளர்க்கணும். அந்த உறவுகளை வளர்க்கணும், உறவுகளோடு வளர்க்கணும். யாரும் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ஊருக்குள்ள சண்டை இல்ல, குடும்பத்தோட சண்டை போடாதீங்க, அடிதடி சண்டைக்கு போகாதீங்க, பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. அந்த குழந்தைகளை அப்படிதான் வளர்க்கணும். இப்பயே போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பக்கத்து வீட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான்னா, நீ அடி வாங்கி வந்தியா, போய் 2 அடி அவனை அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தப்பு செய்யாதீங்க. உறவுகளை வளர்த்து வாழுங்கள். இதுதான். அப்ப 4, ஞானத்திலே வளருங்கள். அடுத்தது, உடல் வளர்ச்சியில நல்ல பிள்ளைகளாய், நல்ல உடல் வளர்ச்சிக்கு உகந்த உணவை கொடுத்து வளருங்க. கடவுளுக்கு உகந்த பிள்ளையா வளருங்க. 4வது, மனிதர்களுக்கும் உகந்த பிள்ளைகளா வளருங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நேரம் எடுத்தாலும் நான் இதை சொல்லணுன்றதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை புரிந்து கொண்டு நாம் இப்பொழுது ஞானஸ்நானம் என்ற அருட்சானத்தை பெறப்போகிறோம். இந்த பிள்ளைகள் இந்த 4 நிலை வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக பெற்றோர்களும், ஞான பெற்றோர்களும் உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு அறிவுறுத்துகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அந்த கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அதற்காக அந்த பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காகவும், ஞான பெற்றோர்களுக்காகவும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நாம் சேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இப்போ எல்லாரும் அப்படி அமர்ந்து இருக்க போகிறீர்கள். இப்பொழுது திருப்பலியிலே நாம் ஞானஸ்நான வழிபாடை நாம் இப்ப துவங்க போகிறோம். சற்று கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறக்கூடிய அவங்க சேர்ல வந்து உட்கார்ந்துருங்க. குழந்தைகளை அந்தந்த சேர்ல உட்காருங்க. ஞான பெற்றோர்கள் கையில குழந்தையை கொடுங்க. ஞான மற்றவங்களாம் எழுந்திருக்க வேண்டாம், அப்படி எப்படி இருங்க. ஞான பெற்றோர்கள் யாரும், ஞான தாய், அவங்க கையில குழந்தையை கொடுங்க. நான் வந்து சேர்லாம் கேப் விட்டு போட்டிருக்கிறேன். காரணம், பெற்றோர்கள் கூட நிக்கணும்ன்றதுக்காக இடம் இருக்கு. அதனால கவலைப்படாம நிக்கணும். சிஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டு, சிஸ்டர் 3 பேர் போயிட்டு 3 லைன் பார்த்து, ஆளுக்கு ஒரு லைன் அப்படியே பாருங்க. ஞான பெற்றோர்கள் அந்தந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருந்தது இடம் கொஞ்சம் நெரிசலாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நில்லுங்க. குழந்தைகளை வந்து கை குழந்தைகளா இருந்துச்சுன்னா ஞான தாய்க்கு கையில கொடுத்துருங்க. குழந்தைகள் ஞான ஸ்நானத்துல முக்கியம் ஞான பெற்றோர்கள். அதே மாதிரி பெரிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஞான பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய தோள் மேல் கை வைத்துக்கிட்டு நில்லுங்க. நீ தான் இங்க
முதல் வரிசையில் 7 பேர் இருக்கிறாங்க. 7 குழந்தைகளுக்கு கேண்டில் கொடுக்குறாங்க. 7 பேருக்கு அந்த கேண்டில் வாங்கிக்கோங்க. தாய் தந்தை அல்லது ஞானத்தாய் அந்த கேண்டில் வாங்கி கொளுத்தாதீங்க. மெழுகுத்திரியை இப்பொழுது ஏற்ற வேண்டாம். உங்கள் கைகளிலே ஒரு மெழுகுத்திரியை நான் கொடுக்குறோம் என்றால் நம்ம இடையில நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால முன்னதாகவே நான் கொடுக்குறேன். முதல் வரிசையில் 7 பேர் இருக்கிறாங்க. 2வது வரிசையிலும் 7 பேர் இருப்பாங்க. 2வது வரிசையில 7 பேர் இருப்பாங்க. மூன்றாவது வரிசையில 8 பேர், 4வது வரிசையில் 8 பேர். அவ்வளவுதான். 30 பேர் தான் இருப்பாங்க. அந்த 30 பேரை தவிர்த்து வேற யாரும் உள்ள வர வேண்டாம். குழந்தைகளை கையில வச்சுங்க. ஞானத்தாய் கையில குழந்தையை கொடுங்கள். வளர்ந்த குழந்தைகளுடைய தோள்களிலே ஞான பெற்றோர்கள் கை வைத்தவாறு நிற்க வேண்டும். இப்போ 30 பேர் இருக்கிறதுனால என்னுடைய சடங்குகளை எல்லாம் நான் இங்கிருந்து தான் செய்ய போகிறேன். சத்தம் போட வேண்டாம். மற்ற குழந்தைகளை எல்லாம் அனுப்பி விடுங்க. பந்தலுக்குள்ள இப்போ சத்தம் வேண்டாம். அவ்வளவுதான். மெழுகுத்திரி எல்லாரும் கைகளில் போயிடுச்சா?